எனக்கருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர். ஒவ்வொரு நாளும் அவர் எங்களோடு கூட இருந்து கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து தம் கரத்தினால் நம்மை மூடிக்கொள்ளுகிறார் அல்லவா. தேவனுக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற போதிலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்மளை சுற்றிலும் பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போதெல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சத்துரு நம்மை விழுங்க பார்க்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அல்லவா. சாத்தான் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. சத்துருக்கள் ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. ஆகவேதான் தேவன் எல்லா தீங்குக்கும், தீமைகளுக்கும் உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. உன்னை காக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உறங்குவதில்லை, அவர் கைவிடுவதே இல்லை. அதனால்தான் தேவன் எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்களை விலக்கி காக்கிறவராகவே இருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மாத்திரம் உங்கள் பட்சமாய் இராமல் இருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட வராமல் இருந்திருந்தால், அந்த சூழ்நிலை இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை, அந்த சத்துருக்களின் எரிச்சல்கள், பகைமைகள், பொறாமைகள் உங்களை அழிச்சிருக்கும் அல்லவா. தேவன் தாமே உங்களோடு கூட இருக்கிறதுனால்தான் தேவன் இது மட்டும் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் இந்த அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 66:9 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார் என்று சொல்கிறார். நம் காலை அவர் தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தானே. கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட விடவில்லை. நீங்கள் அங்கே விழுந்து போக விடவில்லை. நீங்கள் அழிந்து போக விடவில்லை. உங்களை உயிரோடு காக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். உங்களை காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. எதை கண்டு நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. இது மட்டும் உங்களை நடத்தி வந்த தேவன் இனியும் உங்களை நடத்துவார். உங்களை உயிரோடு காப்பார். ஹல்லேலூயா. உங்களை பஞ்ச காலத்திலே போஷிக்கிறவரும், யுத்த காலத்தில் உங்கள் தலையை மூடுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் உங்கள் கால்களை தள்ளாட ஒரு நாளும் விட மாட்டார். நீ வெட்கமடைந்து தலை குனிந்து போக ஒரு நாளும் விட மாட்டார். உன்னை உயிரோடு தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை நெருக்கத்தின் பாதையில, உபத்திரவத்தின் சூழ்நிலையில, கடினமான பாதைகளில பல பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஐயோ நான் அழிந்துருவேனோ என்று நீங்கள் கலங்கினாலும் இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும். உங்களை உயிரோடு காப்பார். உங்கள் கால்களை ஒரு நாளும் ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். ஜெபம் பண்ணட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளின் கால்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டேன். எத்தனை தான் நெருக்கங்கள், எத்தனை தான் பாடுகள், எத்தனை தான் உபத்திரவங்களின் பாதைக்குள்ள கடந்து சென்றாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் கால்களை தள்ளாட விட மாட்டீர். உம்முடைய பிள்ளைகளை உயிரோடு காக்கிறவர், உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உம்முடைய நடத்தும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்பு கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். உங்களை உயிரோடு எந்நாளும் காப்பார். God bless you.